ஆப்கி அதாலத்ல லோக் ஜன்சக்தி பார்ட்டியோட நேஷனல் பிரசிடென்ட் சிராக் பாஸ்வான் மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ஓவர் அம்பிஷியஸ் ஆனவர். சிராக், இப்பெல்லாம் நடக்கிற உங்க பப்ளிக் மீட்டிங்ஸ்ல எப்படியெல்லாம் பாட்டு போடுறாங்கன்னு மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சிங்கத்தோட மகன் சிராக், பீகார்ல எங்களுக்கு வேணும் சிராக். இப்படி ஒன்று ரெண்டு பாடல்களை பார்ப்போம். வெறும் 5 சீட்டை வச்சு தேர்தலில் நிக்க போற தலைவர் நான் பூரா பீகாரையும் வின் பண்ணி காட்டுவேன்னு சொல்றாரு. 2 சீட்டு மட்டும் இருந்த பார்ட்டி கடந்த 10 வருஷமா மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை உருவாக்கி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 5 சீட்டோட நம்பிக்கை வைக்கிறது தப்பில்லை. இப்பெல்லாம் நாம தேஜஸ்வியோட பப்ளிக் மீட்டிங்ஸை பார்க்கும்போது நிறைய கூட்டம் வருது. அந்த கூட்டம் ரொம்ப உத்வேகத்தோட இருக்கு. இல்ல, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல வெரைட்டி கிடைக்கும். இதெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் இருந்தாலும் நாங்க மக்கள் முன்னிலையில இருக்கோம், பப்ளிக் டொமைன்ல இருக்கோம். எப்பவும் அவங்க கூட தான் இருப்போம். முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான். அவரோட விஷயம் சொல்றாரு, நான் என்னோட விஷயம் சொல்றேன். இவென்ச்சுவலி முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். அவங்களுக்கு யார் வேணும்ன்றத இப்ப நான் இதை சொன்னா அரசியல் பேசுறேன்னு சொல்லுவீங்க, ஆனா இதுதான் ஃபேக்ட். அவரை எம்ஓஐ பத்தி பேசுவாரு. மதங்கள் பேரால பிரிக்கிற பாலிடிக்ஸோட அவங்க போகணுமா, இல்லனா சொசைட்டியை ஒன்னு சேர்க்கிற பாலிடிக்ஸ் வேணுமா? இதை எல்லாத்தையும் அவங்க தான் யோசிச்சாகணும். முஸ்லிம்ஸ் யாதவ்ஸ்னு பிரிக்கிற பாலிடிக்ஸ் அவங்களுக்கு வேணுமா, இல்லனா பீகார் ஃபர்ஸ்ட் பீகார் இஸ் ஃபர்ஸ்ட்ன்ற எண்ணத்தோட இருக்கிற அரசியல் அவங்களுக்கு வேணுமான்னு. அவரோட பப்ளிக் மீட்டிங்ல தேஜஸ்வி பாட்டெல்லாம் பாடுறாரு. உங்க மீட்டிங்ல ரெக்கார்டட் பாட்டு தான் ஓடுது, ஆனா அவர் மீட்டிங்ல அவரே பாடிக்கிறாரு. அதாவது சத்தியம் பண்ணிட்டு மறந்துடுறீங்க மோடிஜி, நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க, அப்புறம் வருந்துவீங்க. ஓகே, அவரோட ஒப்பீனியனை சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அரசியலோட பெருமையவே தாழ்த்திட்டாரு. நீங்க ஒரு மாநிலத்துக்கு தலைவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அரசியல் குடும்பத்துல இருந்து வரீங்க. உங்க குடும்பத்துல இது வரைக்கும் 2 பேர் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அரசியல்ல அதுக்கான முக்கியத்துவம் அப்படியே இருக்க வேண்டியது அவசியம். ஒரு பெரிய மாநிலத்தோட தலைவனா இருக்கணும்ன்றது உங்க எண்ணமா இருக்குன்னா அதுக்கான குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியா எடுத்துக்கவே கூடாது. இல்ல, இந்த மாதிரியான பாட்டெல்லாம் பாடுறதுனால என்டிஏலேருந்து வர அரசியல் தலைவர்கள் எல்லாம் விலைவாசி ஏற்றத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்னிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டோட சூழ்நிலை எந்த இடத்துல இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்றது எனக்கோ இல்ல வேற யாருக்கோ தெரிய போறதில்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெருமையா சொல்லிக்கலாம், நம்ம இந்தியா உலகத்திலேயே எக்கனாமில 5வது இடத்துல இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் ஆனா என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு. ஆனா ஒரு நாட்டோட எக்கனாமி மட்டும் பலமா இருந்துச்சுன்னா ஸ்டேட்டோட ரெவென்யூ அதிகமாகும். ஒரு ஸ்டேட்டோட ஸ்டேட் ரெவென்யூ அதிகமாகும் போது அந்த மாநிலம் நல்லாவே வளர்ச்சி அடையும். மாநிலம் வளர்ச்சி அடையும் போது ஒருத்தன் ஏழையா இருந்தா அவனோட கையில கூட அதிகமான சம்பளம் வரும். பர் கேபிட்டாவோட இன்கம் கூட ரொம்பவே அதிகமாயிடும். இதுதான் நம்ம நாட்டுக்கான ஃபவுண்டேஷன். சொல்லப்போனா இது மூலியமா தான் நம்ம நாட்டை நாம சீக்கிரமாவே பலப்படுத்த முடியும். பலப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2047க்குள்ள நம்மளோட இந்தியா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு இந்தியாவா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்காக இந்த ஃபவுண்டேஷனை பலமாக்கணும். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டராவது பெண்களுக்காக டாய்லெட் கட்டணும்னு நினைச்சிருக்காங்களா? பெண்களுக்காக மட்டும் இல்ல, நாட் ஈவன் ஃபார் மென். திறந்த வெளியில போகணும்னு யாருக்காவது ஆசையா என்ன? யாரும் அதுக்காக அவங்களுக்காக ஒரு டாய்லெட் கட்டணும்னு நினைக்கவே இல்லை. இந்த எண்ணத்தை பாத்தீங்கன்னா இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நீங்களே யோசிச்சு பாருங்க, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளவு பலப்படுத்துதுன்னு பாருங்க. உஜ்வாலா யோஜனா இன்னைக்கு எல்லா கிராமங்களுக்கும் சிலிண்டர் போய் சேருது. அடுப்பு, விறகு, புகை, இந்த விஷயங்களால அவங்களுக்கு மூச்சு பிரச்சனை வரும். இது எல்லாமே ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப பேசிக். ஆனா நீங்க ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா இது எல்லாமே அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணு. என்னோட பிரதமர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏழைகளோட முக்கியமான அத்தியாவசிய தேவைகளான ஒண்ண நிறைவுபடுத்தி அந்த ஃபவுண்டேஷனை பலப்படுத்தியிருக்காரு. இப்ப வரப்போற அடுத்த 5 வருஷத்துல நாம எக்கனாமிக்கல் லெவல்ல 3வது இடத்துக்கு போவோன்ற நம்பிக்கை இருக்கு. கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் போவர்ட்டி லைன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இந்த டேட்டா எல்லாமே ஆத்தென்டிக் டேட்டா. நான் ஒன்னும் தனிப்பட்ட முறையில டேட்டாவை உருவாக்கிட்டு வரல. 25 கோடி பேர் போவர்ட்டி லைன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. வளர்ந்த மாநிலங்கள் இருந்தா தானே வளர்ந்த நாடை உருவாக்க முடியும். வளர்ந்த ஒரு அசம்பிளிஸ் இருக்கணும், வளர்ந்திருக்கிற ஒரு பிளாக்ஸை உருவாக்கணும்.
பிளாக் டெவலப்டு பஞ்சாயத்து, பிளாக் டெவலப்டு கிராமங்கள், இதை நோக்கி தான் நம்ம அரசாங்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ஸ்பீச்சஸ் கொடுக்குற இவங்களுக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாது. அப்படின்னா சிராக் பாஸ்வானோட ஆம்பிஷன் என்ன? மோடிஜி இந்த முறையும் ஜெயிச்சா எந்த மினிஸ்ட்ரி வேணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, முதல் விஷயம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. தேங்க்யூ. முதல் விஷயம் நான் கிளியர் பண்ணி ஆகணும். ஓவர் ஆம்பிஷியஸ்ன்னு நீங்க சொன்ன குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஆம்பிஷியஸா இருங்க, ஓவர் ஆம்பிஷியஸா இருங்க. நீங்க ஓவர் ஆம்பிஷியஸா ஆகாத வரைக்கும் நீங்க எதையுமே ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம நடந்துக்கும். மக்கள் உங்களை பின்னாடி இழுக்கணும்னு நினைப்பாங்க, டிமோரலைஸ் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்க ஓவர் ஆம்பிஷியஸா இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நம்ம எல்லார்கிட்டயும் இது இருக்கணும். அதனால நான் ஓவர் ஆம்பிஷியஸா இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப மக்கள்ல இருந்து யாராவது கேட்கலாம்? சார், நீங்க ஒரு ஆக்டராவும் இருந்திருக்கீங்க, அப்புறம் கொஞ்சம் குட் லுக்கிங்காவும் இருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, எப்பயாவது நீங்க கேம்பிங் பண்ணும்போது ஏதாவது பொண்ணு உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? கேம்பெயினிங்ல மட்டும் நீங்க கேக்குறீங்களா? மறைக்காம சொல்லுங்க. இல்ல, ஏன்னு தெரியாது. பட் ஃபார் சம் ரீசன் எல்லாரும் என் கிட்ட வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு வைப் கொடுக்குறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்ல. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நானே பிளஷ் ஆயிடுவேன். நடக்காத வரைக்கும் நல்லது. நீங்க கங்கனா ரனாவத்தோட படம் பண்ணும்போது நீங்க பிளஷ் ஆகலையா? எங்கிட்ட 1-2 சீன்ஸ் இருக்கு, அதை நான் மக்களுக்கு காட்டுறேன். Are you serious? कब मौसम बदलेंगे किसको है ये हो जाता है कैसे जाने ना जाने ना जाने ना जाने ना नजर से ஓகே சார், முடிஞ்சிடுச்சு. கட் பண்ணுங்க சார், முடிஞ்சிடுச்சு. இதுல நீங்க கொஞ்சம் கூட பிளஷ் ஆகவே இல்லையே. Look at me now. உங்களுக்கு உங்க மூவியோட டயலாக்ஸ் மறந்து போயிடுமாமே? ஆமா ஆமா. எப்படி நீங்க உங்க பார்ட்டில இவ்ளோ பெரிய பெரிய ஸ்பீச்சஸ்லாம் நீங்க கொடுக்கறீங்க? சொன்னது கரெக்ட் தான். திஸ் யூஸ் டு ஹேப்பன். ஆக்சுவலி ரஜத் சார், நான் செட்ஸுக்கு போனேன்னா அப்போ எனக்கு ஷீட்ஸ் ஆஃப் டைலாக் கொடுப்பாங்க. ஆனா நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதை 1.5 பேஜா ஆக்கிடுவேன். நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். அது ஒரு அரசியல்வாதியோட பண்பு. கரெக்ட் தானே? அது பேசிக்கலி வந்துகிட்டே இருப்போம், அதை நிப்பாட்ட முடியாது. ஸோ 1/2 நிமிஷத்துக்கு இருக்கிற சீனை 2.5 நிமிஷம் 3 நிமிஷம்னு நான் அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு இது உண்மையாவே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எனக்கு டைலாக்ஸும் ஞாபகம் இருக்காது. ஆனா ஸ்பீச்சஸை நான் படிச்சோ இல்லை மனப்பாடம் பண்ணியோ கொடுக்க மாட்டேன். மனசுக்கு என்ன வருதோ அதை பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பேன். இதுக்கு மேலே மக்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நீங்க இவ்வளவு பெரிய யங்கான பொலிட்டிக்கல் லீடரா இருக்கீங்க. நீங்க பீகாரோட முதலமைச்சரா எப்போ ஆவீங்க? நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. எப்போ நீங்க பீகாரோட முதலமைச்சரா ஆவீங்க? ஒருவேளை இதுக்கு ஏதாவது என்கிட்ட கண்டிப்பா பதில் இருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரியாது. அதேதான் நான் இதுக்கு சரி, முன்னாடி இதுக்கு சொன்ன மட்டும் மாதிரி. நீங்க பதில் சொல்லுங்க. நிதிஷ்குமார் பாஸ்வான் எப்ப ரிட்டையர் ஆவாரு? எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம பப்ளிக் டொமைன்ல இருக்கோம். மக்கள் யாரை ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க. யாரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்து இருக்க போறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நான் பீகார்ல இருந்து வரேன். நான் உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க வித்தியாசமா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சிக்கு வந்தா புதுசா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிதிஷ்குமார் ஜியும் சிஎம்மா இருந்திருக்காரு. நீங்க சிஎம்மா வந்தீங்கன்னா என்ன வித்தியாசமா பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் பீகார் ஃபர்ஸ்ட் பீகாரி ஃபர்ஸ்ட்ன்ற மேனிஃபெஸ்டோட இதை ஆரம்பிச்சிருக்கேன். பீகார்ல பாத்தீங்கன்னா நமக்கு மல்டி டைரக்ஷனல் டெவலப்மெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். மல்டி டைரக்ஷனல் அப்ரோச் நம்ம பண்ணியாகணும். ஒரு பக்கம் கல்வி, அதுதான் எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரியான கல்வி வராத வரைக்கும் இந்த ஜாதி மதம் அரசியல் மூலியமா மக்களை மேனிபுலேட் பண்றது இதெல்லாம் நடந்துகிட்டே தான் கண்டிப்பா இருக்கும். அதனால எல்லாருமே கல்வி கற்கணும். ஆனா ரஜத் சார், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு என்னோட பசங்க படிக்கிறதுக்காக கோட்டாக்கு போக வேண்டியதா இருக்கு. கோட்டால படிக்கிறவனும் பீகாரி தான், அதை சொல்லி கொடுக்கறவனும் பீகாரி தான். அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஓனரும் கண்டிப்பா பீகாரியா தான் இருப்பான். ஆனா சிஸ்டம் மட்டும் ராஜஸ்தானி. ஏன் இந்த மாதிரியான சிஸ்டம் பாட்னால இருக்கக்கூடாது? இது ஏன் பாதல்பூர், தர்பங்கா, முசாஃபர்பூர்ல, பீகாரோட வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எதுக்காக நம்ம எஜுகேஷனல் ஹப்ஸை உருவாக்க கூடாது? இன்னொரு விஷயம், ஸ்டேட்டோட ரெவன்யூ நாம தான் அதை அதிகமாக்கணும். அது எப்படி ஆகும்னு நீங்களே சொல்லுங்க. நாம எந்த அளவுக்கு பிளெஸ்ட்னா ரஜத் சார், நம்மளோட ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிலீஜியஸ் டூரிசம்க்கு இங்க வராங்க. ஏன் வராங்கன்னா,
அயோத்தியால ஒரு ராமர் கோவில் கட்டப்பட்டுச்சு. நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்பிக்கையை பத்தி நான் பேசல. இந்த சுத்து வட்டாரத்துல இருக்க எக்கனாமிக்கல் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஹோட்டல்ஸ் வரும், ரெசார்ட்ஸ் வரும், எம்என்சிஸ் வரும். ஒருவேளை அயோத்தியால இவ்வளவு பெரிய ராமர் கோயில் கட்டப்பட வாய்ப்பு இருக்குன்னா என்னோட தாய் சீதா தேவியோட கோயிலை ஏன் சீதாமணில கட்டக்கூடாதுன்னு கேக்குறேன். Now just imagine. அந்த கோவில் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் இன்னொரு முறை சொல்றேன், நம்பிக்கையை தூரமா வைங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க போவாங்க. அயோத்தியாக்கும் சீதாமணிக்கும் நடுவுல 6 லிங்க்ஸ் காரிடார் கட்டப்பட்டுச்சுன்னா ராமர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க என்னோட தாய் சீதா கோயிலுக்கும் வருவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அங்கதான் பூத்கயாவும் இருக்கு. அது கௌதம் புத்தாவோட ஊரு. அதை நம்ம வேர்ல்ட் கிளாஸ் சிட்டியா மாத்தலாம். இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் எல்லாருமே அங்க வந்துட்டு இருக்காங்க. கடவுள் மகாவீரோட ஜன்மஸ்தலம் இருக்கு. லச்வாட், அதோட நம்ம வைஷாலியோ அங்க இருக்காங்க. குரு கோவிந்த் சிங்கோட இடம் அது. எத்தனை சர்தார் குலத்தை சேர்ந்தவங்க சிக்ஸ் எல்லாம் அங்க வராங்கன்னு தெரியுமா? நிறைய பேர் வராங்க. ஒருவேளை இது எல்லாத்தையும் ரிலிஜியஸ் டூரிசம் பிளேஸா இதை வளர்ச்சி அடைய செஞ்சோம்னா ரெவென்யூ ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். எங்களோட பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் ஏரியா. எங்க அப்பா இருந்த ஹாஜிபூர்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள். ஆக்சுவலி அங்க ஹாஜிபூரோட வாழைப்பழம் ரொம்பவே ஃபேமஸ். ஹாஜிபூருக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். ஹாஜிபூர்ல இருக்கிற அந்த வாழைப்பழங்கள் டவுன் சவுத்துக்கு போச்சுன்னா அது பனானா சிப்ஸ். அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது நல்லபடியா பேக்கேஜிங், ஷிப்பிங் எல்லாமே ஆகும். ஒருவேளை இதே ப்ராசஸிங் யூனிட்டை நம்ம ஹாஜிபூர்ல வச்சோன்னு வைங்க, அங்க இருக்கிற அந்த விவசாயிக்கு காசு அதிகமா கிடைக்கும். அங்கேயே எல்லா ப்ராசஸிங்கும் பேக்கேஜிங்கும் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. மார்க்கெட்டிங்கும் அங்க நடக்கும். இப்ப நம்ம பிரதமர் அதை உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாரு. இப்ப நம்ம அந்த மக்கானாவை ஒருவேளை நம்ம அங்கேயே பேக்கேஜிங் பண்ணோம்னா, அதை ப்ராசஸிங் பண்ணி மார்க்கெட்டிங்கும் பண்ணோம்னா, அப்ப விவசாயிகள் கையில நிறைய காசு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெள்ளத்தை சரி பண்றதுலே எங்களோட பாதி வாழ்க்கை போயிடுது. பாதி பீகார் இப்படிதான். நான் ஒன்னும் ஜோசியர் கிடையாது, ஆனா ஒண்ணு மட்டும் எழுதி கொடுக்குறேன். ஜூலை வரட்டும் என்னோட பாதி பீகார் பஞ்சத்துக்கு போயிடும், பாதி பீகார் வெள்ளத்துக்கு போயிடும். இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷனா நம்ம யோசிக்கணும்ல. மேக்கிங் ஆஃப் ரிவர்ஸ்ல கூட நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். நதிகளை நம்ம ஒன்னு சேர்க்கணும். அது மூலியமா நம்ம பஞ்சத்துக்கும் தீர்வு கொடுக்க முடியும். அதிகமா தண்ணி இருக்கிற இடங்கள்ல இருந்து தண்ணியை டைவர்ட் பண்ணி எங்க தண்ணி இல்லையோ அந்த பிரதேசங்களுக்கு நம்ம தண்ணியை கொடுக்கலாம். இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்ல நாம உடனடியா ஆக்ஷன் மட்டும் எடுத்தோம்னா, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, பீகாரை நம்ம மறுபடியும், பீகார் எதுக்காக குளோரியா இருந்துச்சோ அந்த குளோரியை நம்ம மறுபடியும் கொண்டு வர முடியும். அதே யூனிவர்சிட்டியை திரும்ப கொண்டு வரலாம், ஹாஸ்பிட்டல்ஸை கொண்டு வரலாம். பீகார்ல எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க போய் பாருங்க, இதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த எல்லா விஷயங்களையும், அதாவது நான் சொல்ற இந்த மல்டி டைரக்ஷனல் அப்ரோச் டார்கெட் ஓரியன்டா இருக்கும். டைம் பவுண்ட் பண்ணி நாம இதை டெவலப் பண்ணி ஆகணும். இதுதான் என்னோட எண்ணங்களா இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ் கன்சர்னிங் பீகாரோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். நான் இங்க பிரச்சனைகளை சொல்றதுக்காக வரல, பதில் சொல்றதுக்காக வந்திருக்கேன்.